ராமம் ராகவம் திரை விமர்சனம். சமுத்திரகனி, தன்ராஜ் கொரநானி, பிரமோதினி, மோக்ஷா, ஹரிஷ் உத்தமன், சுனில், சத்யா, ஸ்ரீனிவாஸ் ரெட்டி, பிரித்திவ்ராஜ் மற்றும் பலர் நடிப்புல தன்ராஜ் கொரநானி இயக்கத்துல அருண் சிலுவேரு இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் ராமம் ராகவம். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். நேர்மையான அரசு அதிகாரியான சமுத்திரகனியின் மகன் தன்ராஜ் கொரநானி சிறு வயதில் இருந்தே சரியாக படிக்காமல் சிகரெட் பிடிப்பது, சூதாட்டம் என்று அனைத்து விதமான கெட்ட பழக்கங்களுடன் வளர்கிறார். மகன் மீது பெரும் அன்பு கொண்டிருக்கும் சமுத்திரகனி என்றாவது ஒரு நாள் அவன் திருந்து விடுவான் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார். ஆனால் அவரது மகனோ பணத்திற்காகவும் அப்பாவின் பணிக்காகவும் அவரையே கொலை செய்ய முடிவு செய்ய, அதன் பிறகு நடப்பவைகளை மகன்கள் அனைவரும் தங்களது அப்பாக்களை நினைத்து பார்க்கும்படி மனதுக்கு நெருக்கமாக சொல்வதே ராமம் ராகவம். மகனை திருத்துவதற்காக கண்டிப்பு மற்றும் கோபத்தை வெளிப்படுத்தினாலும் மனதுக்குள் இருக்கும் அன்பை வெளிக்காட்ட முடியாமல் தடுமாறும் தந்தையாக பார்வையாளர்கள் மனதில் ஒட்டி கொள்கிறார் சமுத்திரகனி. நேர்மையான மனிதர், பாசம் மிகுந்த அப்பா என படத்திற்கு பக்க பலமாக பயணித்திருக்கிறார். கதையின் ஹீரோவாக நடித்திருக்கும் தன்ராஜ் கொரநானி அப்பாக்களின் மனதை புரிந்து கொள்ளாமல் அவர்களை எதிரியாக பார்க்கும் பிள்ளைகளை பிரதிபலிக்கும் கதாபாத்திரத்தில் கச்சிதமாக நடித்திருக்கிறார். அருண் சிலுவேரு இசையில் யுகபாரதி மற்றும் முருகன் மந்திரம் வரிகளில் பாடல்கள் கதை களத்திற்கு ஏற்ப பயணித்திருக்கிறது. பின்னணி இசையும் நேர்த்தி. ஒளிப்பதிவாளர் துர்கா கொல்லி பிரசாத் தனது கேமரா மூலம் கதாபாத்திரங்களின் மனங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறார். சிவபிரசாத் யானாலாவின் கதையும் மாலினியின் வசனமும் அழுத்தமான கதை களத்திற்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது. திரைக்கதை எழுதி இயக்கியிருக்கும் தன்ராஜ் கொரநானி அப்பா மகன் உறவில் இதுவரை சொல்லாத ஒரு விஷயத்தை அழுத்தமாகவும் அழகாகவும் ஆழமாகவும் சொல்லியிருக்கிறார். படம் பார்ப்பவர்கள் அனைவரும் தங்களது அப்பாவை நினைத்து பார்க்கும்படி திரைக்கதை மற்றும் காட்சிகளை வடிவமைத்துள்ள தன்ராஜ் கொரநானி ஒரு கதையை எப்படி கையாள வேண்டும் என்ற வித்தையை மிக நேர்த்தியாக செய்திருக்கிறார். மொத்தத்துல ராமம் ராகவம் மனங்களை பாதிக்கும்.